இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வரும்பொழுது இந்த தூத்துக்குடியில அஜிதா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து எனக்கு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி வழிமறைச்சிருந்தாங்க காரை. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா சாமுவேல் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் அந்த பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க 20 வருஷமா நான் வந்து இந்த இயக்கத்துல எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சிருக்கேன், எனக்கு பதவி வழங்கல அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவர்கிட்ட தான் கேட்கணும் சார், இதை பத்தி உங்களோட கருத்து? ஏமா அது வந்து அங்கே வந்து ஒரு நாடாருக்கு, தூத்துக்குடினா நாடார்கள் அதிகமாக இருக்க பகுதி, அதனால ஒரு நாடாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நாடாருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா அந்த கம்யூனிட்டி இல்லை, அதனால இந்த அம்மாவுக்கு கொடுக்கல. அதுக்கு அந்த அம்மா வந்து இங்கே வந்து அவங்க ஆதரவாளர்களோட வந்து காரை இப்ப மறைச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலயும் சாதியை பார்த்து தான் வந்து ஆமா கொடுக்குறாங்க. ஆமா 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 ஏமா இல்ல ஜாதி இல்லைன்னு சொல்றாங்களே, எங்க ஜாதி இல்லை? எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கு. இப்போ கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு பார்த்தா கூட ஜாதி